பிரீத்தி, அங்க அங்க பாரு. எங்க பார்க்கணும்? உண்மை பாரு. உண்மை உன் கண் எதிரிலே இருக்கு பிரீத்தி. இன்னைக்கு கண்டிப்பா உனக்கு எல்லா உண்மையும் தெரியணும். என் கூட வா, நான் எல்லாத்தையும் காட்டுறேன். வா பிரீத்தி, என் கூட வா. வா பிரீத்தி, சீக்கிரம் வா. ஏன் பரத்துக்கு லைன் கிடைக்க மாட்டேங்குது? எப்போ வருவான்னு தெரியலையே. இந்நேரத்தில் யார் வந்திருக்காங்க? நீங்க இந்த நேரத்துல இங்க? வணக்கங்க. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க, உள்ள வாங்க, உட்காருங்க. சம்பந்தி அம்மாவை காணுமே. அது ஒண்ணும் இல்ல, அவளுக்கு நீ கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதான் சீக்கிரமா தூங்கிட்டா. என்ன மன்னிச்சிடுங்க. சம்பந்தி அம்மாக்கு உடம்பு சரியில்லாத விஷயம் எனக்கு தெரியல. இல்லனா முன்னாடியே வந்திருப்பேன். இந்த ராத்திரி நேரத்துல தொல்லை பண்ணிருக்க மாட்டேன். பரவாயில்ல விடுங்க, இதுல தொந்தரவுக்கு என்ன இருக்கு? நம்ம தான் சம்மந்தி ஆயிட்டோமே. இது உங்க வீடு மாதிரி, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஆமா, என்ன சம்மந்தியமா திடீர்னு வந்திருக்கீங்க? அது வந்து என்னன்னா, கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிட்டோம். அதனால கல்யாணத்தை பத்தி பேசதான் இப்ப நான் வந்திருக்கேன். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, பரத்துக்கும் பிரீத்திக்கும் சீக்கிரமா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. அதனால அத பத்தி பேசதான் நானும் வந்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நாங்களும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். நீங்க சொல்லுங்க. அப்போ நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாமா? நீங்க ஏற்பாடெல்லாம் ஆரம்பிச்சிடுங்க. பண்டிதர் கிட்ட நான் பேசிட்டேன். அவருதான் சொன்னாரு நாளைக்கு ரொம்ப நல்ல நாளா. உங்களுக்கு இதுல எந்த ப்ராப்ளமும் இல்லையே? ப்ராப்ளம் இருக்கு. உங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அதுல உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லையே? இல்ல இல்ல, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. அப்ப வெயிட் பண்ணுங்க, நான் போய் ஸ்வீட் எடுத்துட்டு வரேன். இப்போ நானும் பாக்குற சுபா, ஒரே ராத்திரியில நீ எந்த மலையை உடைக்க போறன்னு, நான் என்ன செஞ்சேன்ற உண்மையை நீ தெரிஞ்சுக்கிறதுக்குள்ள அணுக்கு கல்யாணம் முடிஞ்சிடும். அப்புறம் ரிஷி, அவ பின்னாடி எவ்வளவு ஓட முடியுமோ நல்லா ஓடிக்கும். நாளைக்கு அவ பரத்துக்கு சொந்தமாயிடும். இன்னைக்கு பரத்தை பத்தின உண்மை தெரிஞ்சிடும். பிரீத்தி, பரத் யாருன்றதை நான் காட்டுறேன். வா. ரிஷி எதை பார்த்துட்டு இப்படி ஓடுறான்? என்ன வேற கூப்பிடுறான்? என்ன ஆச்சு? பிரீத்தியை ஏமாத்த பாக்குறியா? இந்த பொண்ணு கூட அஃபேர் வச்சுக்கிட்டு ஏன் பிரீத்தியை கல்யாணம் பண்ணுமா உனக்கு? இன்னைக்கு நான் உன்னை விட மாட்டேன்டா. நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல. Shame on you, ரிஷி. ஒரு பொண்ணை உன்னால பிடிக்க முடியல. இப்ப மறுபடியும் பரத் கதை சொல்ல ஆரம்பிச்சிருவான். என்ன பண்றது? என்னாச்சு? இங்க என்ன நடக்குது? என்னாச்சா? நீ என்ன கேக்குறேனே புரியல. எல்லா உறவும் குழப்பத்துல இருக்கு. உண்மை என்னன்னு இன்னைக்கு உனக்கு புரிஞ்சிரும்னு ரிஷி சொல்லிட்டு போறான். இந்த பக்கம் தான் ஏதோ இருக்குன்னு சொல்லி என்ன காட்டணும்னு இங்க கூட்டிட்டு வந்தான். இங்க என்னதான் நடக்குது? ரிஷி என்ன பத்தி என்ன சொன்னா? எனக்கு எதுவும் தெரியாது. நான் சொல்றேன். என்ன நடக்குது நான் சொல்றேன்.
என்ன என்ன நடக்குது? எனக்கு பிரீத்திக்கு எதுவும் தெரியாது. அலிபாபாவும் 40 திருடர்களும். ரிஷி ஏன் என்கிட்ட இப்படி பேசுறான்? உனக்கு ஏதாவது தெரியுமா? ஒன்னும் புரியலையா? உன்னோட திருட்டு காதலி என்னை பார்த்து ஓடாம இருந்திருந்தா இங்க என்ன நடக்குதுன்னு பிரீத்திக்கு புரிஞ்சிருக்கும். போதும் பரத், உண்மையை சொல்லிடு. இப்பயாவது உண்மையை சொல்லிடு. நீ யாரை பத்தி பேசுற? யாரை பத்தி பேசுறனா? இவன் ஹேக் பண்ணான் பிரீத்தி. அன்னைக்கு ரூம்குள்ள இவன் இதே பொண்ணு கூட தான் பேசிட்டு இருந்தான். அன்னைக்கு இவன் என்ன பண்ணான்னு எனக்கு தெரியும். இன்னைக்கு நீ எந்த பொண்ணு கூட பேசிட்டு இருந்தியோ அதே பொண்ணு கூட தான் அன்னைக்கு பேசிட்டு இருந்த. ஆமா, அவ எதுக்காக என்ன பார்த்து பயந்து ஓடணும்? நீ அவளை உன் ஃப்ரெண்டு தானே சொன்ன. அப்போ அவளுக்கு இங்க என்ன வேலை? எதுக்கு அவன் பின்னாடி வந்துட்டு இருக்கா? ஒரு நிமிஷம், நீ எங்ககிட்ட என்ன சொன்ன? நீ அவளை எங்களை மீட் பண்ண வைக்கிறேன்னு சொன்ன. ஆனா இன்னைக்கு நீ அவ கூட தனியா அவ கையை பிடிச்சு அவ கண்ணீரை தொடச்சிட்டு இருக்க. இப்ப சொல்லு, என்ன ஆச்சு? சொல்லு, உண்மை என்னன்னு இப்ப சொல்லு. மரியாதை உண்மை சொல்லிடு பரத். அவ உன்னோட ஃப்ரெண்டுன்னு மட்டும் மறுபடியும் போய் சொல்லிடாத. ஏன்னா நான் இப்ப ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்தேன். புரிஞ்சுதா? அவ ஒன்னும் உன் ஃப்ரெண்டு கிடையாது. சத்தியமா சொல்றேன் பரத், அவ நிச்சயமா உன் ஃப்ரெண்ட் இல்ல. சொல்லு, உண்மை என்னன்னு சொல்லு பரத். என் பொறுமையை சோதிக்காத. பிரீத்தி கிட்ட உண்மையை சொல்லு. பிரீத்தி, என்னாச்சு? எதுக்கு வெயிட் பண்ற? ஓ, இந்த சைலண்ட் ஸ்டோரிய நீ இப்போ ஏதாவது டிராமா பண்ணி வயலன்ஸ் ஸ்டோரியா மாத்த போறியா? நீயும் தெரிஞ்சுக்கணுமா? இது கேட்டுதான் சொல்லணும் இல்ல, உண்மை என்னன்றதை இப்பவே சொல்லு. நான் உன்னோட கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா பிரீத்தி? சொல்லு பிரீத்தி. நான் எதையும் பார்க்கல, அதனால எனக்கு எதுவும் கேட்க விருப்பம் இல்லை. போதுமா? அப்புறம் என்ன? உனக்கு என் மேல என்ன சந்தேகமும் இல்லைங்கிறப்போ இதுக்கு மேல எதுவும் பேச வேண்டியதில்லை. பாப்பலாம். உன்ன மாதிரி ஒரு ஃப்ராட் கூட நான் பிரீத்தி அனுப்ப மாட்டேன். இப்படி அப்படமா போய் பேசுறியே, எப்படி உன்னால பிரீத்திக்கு துரோகம் பண்ண முடியுது? இதே கேள்வியை பிரீத்தி கேட்டிருந்தா நான் அவளுக்கு பதில் சொல்லியிருப்பேன். இன்ஃபேக்ட் உனக்கும் நான் பதில் சொல்லியிருப்பேன். நீ என்கிட்ட கேட்ட கேள்வியை அன்பா கேட்டிருந்தா சொல்லியிருப்பேன். ஆனா நீ என்ன பண்ண? நீ நேரடியா என் மேல பழிய போட்டுட்டல. இங்க பாரு, உன்னோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கிளியர் பண்றதுக்கு நான் ஒரு விஷயம் மட்டும் சொல்றேன். அந்த பொண்ணு பொண்ணா? பாத்தியா, உண்மை வெளில வருது. அப்படின்னா யாராவது இருந்தாங்களா? பிரீத்தி, நமக்கு கல்யாணம் ஆக போகுது. என்னை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. இங்க பாரு, சும்மா மழுப்பாத, உண்மையை சொல்லு. என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு அந்த பொண்ணோட பேரு சலோனி. நான் உங்களுக்கு சொன்னேன். சலோனி. ஆமா, இப்ப ஞாபகம் வருது. சலோனி, கரெக்ட். அப்ப என்னோட காலேஜ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி திருட்டுத்தனமா வர மாட்டாங்க. கையை பிடிச்சி கண்ணீர் எல்லாம் தொடச்சு விட மாட்டாங்க. உண்மை என்னன்றதை இப்பவே சொல்லிட்டு நான் லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துட்டேன். பிரீத்தி, சலோனி ரொம்ப கஷ்டத்துல இருந்தா. அவளுக்கு இப்பதான் பிரேக்கப் ஆச்சு. மனசளவுல பாதிக்கப்பட்டிருந்தா. அவ என்கிட்ட வந்து அவளோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேச சொல்லி அழுதுகிட்டு இருந்தா. ஏன்னா அவளோட பாய் ஃப்ரெண்ட் எனக்கும் நல்ல ஃப்ரெண்ட். அதை பத்தி தான் நான் அவகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, நான் கண்டிப்பா உன் பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசுறேன்னு சொன்னேன். நீ கவலைப்படாதன்னு சொன்னேன். ஆனா அவ அழுதுகிட்டே இருந்தா. நான் அவளை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணேன். ஏன்னா அவ ஃப்ரெண்ட். என் நிலவுல நீ இருந்திருந்தாலும் இதுதான் பண்ணிருப்பல. போய் பித்தலாட்டம். பிரீத்தி உன் இடத்துல இருந்து ஒரு பையனோட கண்ணீரை தொடச்சு என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நீ நம்புவியா? மாட்டேன். நீ சொல்ற கதையை நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. ஒருவேளை அந்த பொண்ணை நேர்ல வந்து சொன்னா நாங்க நம்பலாம். ஆனா நீ நம்பர் 1 ஃப்ராட் ஒன்னு நான் நம்ப மாட்டேன். பிரீத்தி, நீ உன் வாழ்க்கை துணையா யாரை தேர்ந்தெடுக்கிறியோ அவங்கள நீ முழுசா நம்பிதான் ஆகும். ஒருவேளை என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ இப்பவே தாராளமா சொல்லி அவளை வர சொல்லு. நாங்க வெயிட் பண்றோம். அவளை உடனே வர சொல்லு. கூப்பிடு. அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் விதி மேல. பிரீத்தி, நீ என்ன சொல்ற? இவன் போய் சொல்றான். இவன் சொல்றது எல்லாமே போய் இவனை நம்பாத. ரிஷி, ஓவர் ஆயிடுச்சு. வா, நம்ம கிளம்பலாம். வீட்டுல எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. பிரீத்தி, வா. பிரீத்தி, கடவுளே, வாணியை இன்னும் காணுமே. அங்க என்னாச்சுன்னு தெரியலையே. வாணி,
நாளைக்கு கல்யாணத்துக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்களா? எப்படி ஒத்துக்காம இருப்பாங்க? அவங்க கிட்ட பேச போனது யாரு? இனிமே நான் என்ன நினைக்கிறேனோ அதான் நடக்கும். அந்த குண்டு நம்ம கிட்ட என்ன சொல்லிட்டு போச்சு? எனக்கு உங்க மேல கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் நான் உடனே ராஜாங்கள் கிட்ட சொல்லிடுவேன். கல்யாணத்தை நிறுத்திடுவேன், மூஞ்ச பேத்துருவேன்னு சொன்னா என்கிட்டவே வந்து மூஞ்ச பேத்துருவேன்னு சொல்றா. இனிமே பாருங்க, அனுக்கு டக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன். அவ இந்த கல்யாணத்தை எப்படி தடுக்கறான்னு பாக்குறேன். ஆஹா வாணி, நீ உண்மையிலேயே செம்மைய கலக்கிட்ட போ. ஏன்னா உங்களால இதை செய்ய முடியல, அதான் நானே செஞ்சுட்டு வந்துட்டேன். 4 பக்கமும் வழி இல்லாம இருந்தது. ஒரு பக்கம் இந்த சுபா, இன்னொரு பக்கம் அந்த ரிஷி. ஏன் மூஞ்சிய பேத்துருவாளா? இந்த அனுவோட கல்யாணம் அவங்க 2 பேர் மூஞ்சியும் பேத்துடும். அப்புறம் அந்த பையன் ரிஷி எப்ப பார்த்தாலும் எல்லார் முன்னாடியும் அனு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கான். ஒரே வாட்டி அனு மட்டும் மண்டபத்துல வந்து உட்காரட்டும், அதுக்கப்புறம் பாக்குறேன் அவன் யாரோட கைய பிடிக்க போறான்னு. ஸ்னேகா, ஸ்னேகா, உனக்கு ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்கிட்டயே குட் நியூஸ் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? பிரீத், நான் ரிஷிய வேணான்னு சொல்லிட்டேன். வேணாம். இதுக்கப்புறம்லாம் என்னால பொறுத்துக்க முடியாது. ஏன்? இதுக்கு மேல என்னால நடிக்க முடியாது. டேம் இட். சொல்லு சாண்டி, உனக்கு எவ்வளவு நேரம் ஃபோன் ட்ரை பண்ற? என்னாச்சு? அந்த சாண்டி திரும்பவும் வந்துட்டானா? என்ன நடக்குதுங்க? யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? ஓவர் ஆக்ட் பண்ணாத. இவ்ளோ நேரம் ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருந்தியா, அவ எங்க? சொல்லு. சலோனி. பாத்தியா பிரீத்தி, இவ்ளோ நேரம் இவன் கூட ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ பேர் சலோனி, இவன் கேர்ள் ஃப்ரெண்ட். கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல, ஜஸ்ட் ஃப்ரெண்ட். என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு சொன்னேன். அவளோட பேர் என்னன்னா சலோனி. சலோனி. அவ என்னோட காலேஜ் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இப்படி திருட்டுத்தனமா வந்து பார்க்க மாட்டாங்க. அவளோட கண்ணீரையும் யாரும் தொலைச்சு விட மாட்டாங்க. ஒருவேளை பரத் ஒரு பொண்ணை பார்த்து பேசியிருந்தா அவரே என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாமே. அவ்வளோ கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் வந்து ஏன் சொல்லணும்? ஒருவேளை அந்த பொண்ணு பரத்தோட ஃப்ரெண்டா இருந்தா இதுல மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அப்படின்னா பரத் உண்மையிலேயே ஏதாவது மறைக்கிறாரா? பிரீத்தி, உன் மனசுக்குள்ள ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா நீ அதை என்கிட்ட தாராளமா கேட்கலாம். இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஒருவேளை அப்படி ஏதாவது இருந்தாலும் நீ எப்ப வேணாலும் தாராளமா என்கிட்ட கேட்கலாம். ஒரு விஷயம் சொல்லவா? காலேஜ்ல ஒரு பொண்ணு மேல எனக்கு திடீர்னு காதல் வந்துச்சு. அதான் 16 வயசுல 16 நாள் காதல்னு வாங்களே, அந்த மாதிரி 16 நாள் கழிச்சு என்ன ஆச்சு தெரியுமா? அதை கேட்டா நீயே சிரிப்ப. ஏன்னா அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்ட். How stupid. பிரீத்தி, இது என்னோட ஃபோன். நீ வேணா தாராளமா செக் பண்ணி பார்த்துக்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா அதை ஆரம்பத்திலேயே கிளியர் பண்ணிடணும்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. நான் எப்பவும் நிகழ்காலத்தை பத்தி யோசிக்காம எதிர்காலத்தை பத்தி மட்டும்தான் யோசிப்பேன். என்னோட எதிர்கால வாழ்க்கையில நீ மட்டும்தான் இருக்க. ஒரு நிமிஷம். பாய். பிரீத்தி, நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? அவன் நம்பர் 1 ஃப்ராட். நான் தான் உனக்கு கரெக்டானவன். நான் மட்டும்தான். என்ன செகண்ட் ஹேண்ட்ல கார் வாங்கிருக்கியா? சூப்பர் சாண்டி, பெரிய லைட்டர். சரி, என்ன கார் வாங்கிருக்க? என்ன கார்? இதத்தான் அம்மாவோட அடின்னு சொல்றது. மறுபடியும் அந்த சாண்டி கிட்ட பேச ஆரம்பிச்சுட்டா. எத்தனை தடவை சொல்றது? மண்டையில ஏத்திக்கிட்டா தானே. இது கல்யாணம், இது ஒண்ணு விளையாட்டு இல்ல.
எத்தனை பேர்கிட்ட தலையாட்டுக்கிட்டு இதெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க. உன்னால அந்த ரிஷி சமாளிக்க முடியலையா? அப்புறம் அந்த எருமை மாடு சுபா என்னையே வந்து மிரட்டுறான். ஒருவேளை எனக்கு ஏதாவது உண்மை தெரிய வந்தது நேரா போய் ராஜ் கிட்ட சொல்லிடுவேன்னு சொல்றான். நாளைக்கே அனுக்கும் பரத்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். ரிஷியோட ஃபேமிலியை நான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கேன். நீ என்னன்னா அந்த சாண்டு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க. உன்னை எப்படியாவது அமெரிக்காக்கு அனுப்பணும்னு பார்த்தா திமிர் எடுத்து போய் இந்த ஊர்லயே இருக்கணும்னு நினைக்கிறேன். நான் உனக்கு வைரத்தை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நீ குப்பை தொட்டிக்க போற. அம்மா நான் காலேஜ்ல ஃபெயில் ஆயிட்டு வந்த போது கூட நீ அடிக்கல. எப்படி வலிக்குது தெரியுமா? சரி அப்போ என்ன திரும்ப வேணா அடிச்சுடு. ஆனா இன்னும் கொஞ்ச நாளைக்கு இதெல்லாம் கொஞ்சம் பொறுத்து கூட செல்லும். அம்மா நான் இதெல்லாம் பொறுத்துக்கிறேன். ஆனா அவன் அணு பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். எப்பவுமே இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கான். எனக்கு எல்லாம் தெரியுமா? நீ எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டு இருக்க. இன்னும் கொஞ்ச நாளைக்கு கல்யாணம் வரைக்கும் பொறுத்துக்கும். முதல்ல ரிஷிய லைனுக்கு கொண்டு வா. இன்னைக்கு நான் சொல்றேன், கன்ஃபார்மா சொல்றேன், நான் உனக்கு பசங்களோட மழையை பொழிய வைக்கிறேன். நீ யாரை செலக்ட் பண்ணாலும் எல்லாரையும் உன் பின்னாடி நான் அலைய வைக்கிறேன்டி. அப்புறம் எமர்ஜென்சியா உனக்கு யாராவது தேவைப்பட்டாங்கன்னா ரிஷி கூட ஒரு அழகா இருந்தான்ல, நல்ல வெள்ளையா செம்ம ஸ்மார்ட்டா இருந்தானே, அவனை மடக்கிக்கோ. மேரேஜ் வரைக்கும் லவரா வச்சுக்கோ. ஆனா இப்போதைக்கு ரிஷி எப்படியாவது மடக்கிடு. இங்க பாரு, கல்யாணத்துக்கு அப்புறம் காதல் கத்திரிக்காய் எதுவும் இல்ல. பணம் தான் பேசும். பணம் புரியுதா உனக்கு? இந்த உன் மோதிரம். போ போ ரிஷி மடக்கு. எல்லாமே சரியாயிடும். நான் இருக்கல. வாட்? பரத் அவ்வளவு சீக்கிரம் தப்பிச்சிட்டானா? அவன் ரொம்ப தெளிவா போய் சொன்னான்டா. அவன் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கு ஆறுதல் சொன்னானா. பயங்கரமா போய் சொன்னான். ஒருவேளை பரத் உண்மையை சொல்லிருக்கலாம்ல. என்ன இல்ல சீரியஸ்லி, இப்போ நீங்க பொண்ணுங்க மனசை கஷ்டப்படுத்துனீங்கன்னா அவங்க அழுவாங்க. அப்போ நான் உங்க கண்ணீரை துடைக்க போவேன்ல. அப்ப நீ என்ன பண்ணுவ? ஆனா அதெல்லாம் எப்படி உங்ககிட்ட சொல்ல முடியும்? அது வந்து பரத் ரொம்ப கெட்டவனா இருக்கான். டேய் விட்டு தள்ளுறா. ரிஷி நீ பிரீத்தியை காதலிக்கிறேன்னு எங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? அப்ப கல்யாணத்தை நிறுத்த நீ என்ன வேணாலும் பண்ணுவ, ரைட்? பரத் சுத்தி வளைச்சு பேசுறதெல்லாம் கேட்டப்போ கண்டிப்பா பிரீத்திக்கு சந்தேகம் வந்திருக்கணும்ல. யா என்ன பண்றான்? சிரிக்கிறியா அழுவுறியா? என்னாச்சு? ஒரு குட் நியூஸ் சொல்லடா. என்ன? என்ன கல்யாணம் பண்ணிக்க போற பேர் என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். அவ எவ்வளவு பெரிய ஃப்ராட் தெரியுமா? ஒரு அழகான மூஞ்சி வச்சுக்கிட்டு அதுல வந்து கள்ளத்தனமான சிரிப்பை வச்சுக்கிட்டு ஈன்னு செஞ்சுட்டு இருப்பா. அதுல அந்த கண்ணு இருக்கு பாரு, குண்டு கண்ணு முட்டை கண்ணு. ரிஷி ஐம் சாரி. நான் சொல்லி வாய மூடல. எவன்டா சாபம் விட்டான்? ரிஷி அத சாரி சொல்லிட்டல. எனக்கு சந்தோஷமே நினைக்க மாட்டேங்குது. அம்மா என்ன உளறிட்டு இருக்கான்? எனக்கு என்னடா தெரியும்? ரிஷி நான் கோவத்துல என்னென்னவோ பேசிட்டேன். நான் அப்படி பேசியிருக்க கூடாது. பட் யூ நோ வாட், எனக்கு தூக்கமே வரல. எனக்கு திரும்பவும் அந்த சின்ன வயசு கனவு வந்துச்சு. நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்கிற மாதிரி. அந்த கனவை உனக்கு காட்டுறது யாரு? அவன் நம்பர் தான் எனக்கு கூட. நான் போய் அவனை அப்படியே கொன்னுட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் நாளைக்கு என்ன வந்து பாரு. கனவு நினைவாகிறதுக்கு முன்னாடி நான் எல்லாத்தையும் உண்மையாக்கிறேன். குட்டி சத்தா மனுஷனை தொல்லை பண்ணும் தெரியுமா? ஏதாவது சொன்னியா? இல்ல ரொம்ப தூக்கம் வருது. நீ கிளம்பு. நீ என்ன மன்னிக்கிற வரைக்கும் இங்க இருந்து நான் போக மாட்டேன். இங்க பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டிஸ்டர்ப்டா இருக்கேன். ப்ளீஸ், இது வரைக்கும் என்ன எந்த பொண்ணும் ரிஜெக்ட் பண்ணதே இல்ல. தயவு செஞ்சு நீ இப்ப போய் தூங்கு. நம்ம ஏதோ இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம். ஓகே பை பை பை. போ சீக்கிரம் போ. பை ப்ளீஸ். ரிஷி, நான் இது வரைக்கும் உன்கிட்ட சொன்னதே இல்ல. அத நான் இப்ப சொல்றேன். ஐ லவ் யூ. இதை கேட்கதான் கடவுள் எனக்கு காது கொடுத்தானா? Oh my God. ரிஷி இவ உன்னை விடுற மாதிரி தெரியல. இந்த பொண்ணு கண்டிப்பா ஒண்ணு விடவே மாட்டான். டேய், என்னடா இப்படி பேசுறீங்க? நான் எப்படியாவது தப்பிச்சாகணும். ஏதாவது பெருசா பிளான் பண்ணோம். அவ ஒரு கூத்தாடினா நான் கூத்தாடியா? டேய் புரிஞ்சுக்கோங்கடா. இதுக்கப்புறம் நான் ஜேம்ஸ் பாண்டா மாறணும். ஆனா நாங்க 2 பேரும் உனக்கு சப்போர்ட்டா இருக்கோம். நீ என்ன பாரு, அந்த பரத்தை நம்ம கையும் களமா பிடிக்க தான் போறோம். கண்டிப்பா. டேய், என்ன அழ வைக்க போறீங்களா? அண்ணா ஐ லவ் யூ. நான் லவ் யூ டூ. நான் அந்த ரிஷிய பயங்கர சென்டிமெண்ட் ஆக்கிட்டேன். அவனால பேசவே முடியல. அவன் தம்பிங்க கிட்ட ஏதோ பேசிக்கிட்டே இருந்தான். பட் ஐ டோன்ட் கேர். எனக்கு என்ன, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். அதுக்கப்புறம் பார், பசங்களை என் பின்னாடி அப்படி வர வைப்பேன். அடடா என் செல்லமே, உனக்கு ஏன் கண்ணே பற்றும். பயங்கர புத்திசாலி ஆயிட்ட. நான் சொல்றது கேளு, இந்த பிடிவாதத்தை மட்டும் விட்டுறாத. அந்த ரிஷி உன்னை எவ்வளவுதான் அவமானப்படுத்துவான். காசுக்காக எல்லாத்தையும் தாங்கிக்கோ. அப்புறம் எந்த விஷயத்தையும் பெருசா எடுத்துக்காத. ஏன்னா உன் மனசை எப்பவும் கூலா வச்சுக்கணும். அப்பதான் பணம் சம்பாதிக்க முடியும். புரியுதா? உண்மைதாம்மா. விட்டா அவன் பெருசா என்ன சொல்லிட போறான்? பேராசை புடிச்சவ, திமிரு புடிச்சவ, பிச்சைக்காரின்னு சொன்னா கூட ஒன்னும் ஆக போறது இல்ல. நாம இப்போ அந்த நிலைமையில தானே இருக்கோம். அப்படிதானம்மா? நீ வர வர புத்திசாலி ஆயிட்டே போற. இப்பதான் கரெக்டா பேசுறீங்க.
நானும் இதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி தலகாணி கட்டிப்பிடிச்சு தான் தூங்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப காதலிக்க ஆரம்பிச்சனோ அப்போதுல இருந்து உன் இடத்துல அவ இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதுடா. நீ இந்த பெட்ல படுக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. உன்னை அப்படியே எட்டி உதைக்கணும் போல இருக்குடா. எனக்கு என்ன தோணுதுன்னா, என் மனசு சொல்லுது பிரீத்தி எப்பயும் பார்த்துட்டே இருக்கணும்னு சொல்லுது. அவன் என் முன்னாடியே இருக்கணும், எப்போ என் கூடவே இருக்கணும். I love you, Preeti. I miss you, Preeti. I love you. நான் ஏன் இதை ஹேக் பண்ணிட்டு இருக்கேன்? இதோட இடத்துல பிரீத்தி இருந்திருக்கணும். ஆமா, பிரீத்தியும் இந்த வீட்டில் தானே இருக்கா? என்ன பண்றது? உடனே பிரீத்தியை பார்க்கணும் போல இருக்கு. என்னடா பண்ணலாம் ப்ரோ? நான் வரேன் பிரீத்தி. பிரீத்தியோட தங்கச்சியா இருந்தா அதுக்கப்புறம் அவ என் மூஞ்ச பேத்துருவா. அப்புறம் நான் எப்படி பிரீத்தியை பார்க்க முடியும்? இவ அந்த குண்டு தங்கச்சி தான். அப்பா, பிரீத்தி, I love you. என்ன சத்தம் அங்க? இங்க எவ்வளவு பூனைங்க சுத்துதுங்க? ஏய் பூனை, சும்மா இரு. தூங்க விட இல்ல மூஞ்சியை பேத்துருவேன். காதலுக்காக நாயை அலைவாங்க, நான் பூனை ஆயிட்டேன். என் காதல் உண்மையிலே வித்தியாசமானதுதான். சம்திங் டிஃபரெண்ட். வாவ், தேங்க் யூ. நல்லா இருக்குல்ல? ஏமா, நீ எங்கம்மா போற? வா, எங்க கூட உட்காந்து சாப்பிடு. கம் கம். அவனை ஏமா பாக்குற? வாமா, வந்து எங்க கூட உட்காந்து சாப்பிடு. வா பிரீத்தி, வா எங்க கூட உட்கார்ந்து சாப்பிடு. வா. சாப்பிடு. நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன், நீ உட்காந்து சாப்பிடு. வா. அட இல்ல இல்ல, நீங்க உட்காருங்க. உட்காரு ப்ளீஸ்.
பிளேட்டை வாங்கிக்கோ. குட் மார்னிங் எவ்ரிபடி. குட் மார்னிங்ண்ணா. மார்னிங். மார்னிங் மார்னிங். அண்ணா நீங்க உட்காருங்க. வா வந்து உட்காரு. இந்தா. Thank you. பிரீத்தி அந்த பனை டிக்கா பாஸ் பண்ண. இல்ல அந்த அந்த பரோட்டா இருக்குல்ல அது எடு. இல்ல அதுவும் அது அப்படியே ஏதோ அது இருக்குல்ல அதையும் எடு. அப்பா நீங்களும் கொஞ்சம் எடுங்களேன். ரிஷி எல்லாமே முன்னாடி தான் இருக்கு. பை த வே என் பிளேட்ல இருந்து உனக்கு ஏதாவது வேணும்னா யூ மோஸ்ட் வெல்கம். ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொன்னேன். நான் எப்பவும் உங்க வருங்கால மருமகளோட சந்தோஷமா இருக்கணும். நாங்க இனிமே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். யாருக்கண்ணும் படக்கூடாது. ரிஷி என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் இருக்கும்டா. இன்னும் சொல்ல போனா அந்த சாமியா பார்த்து சேர்த்து வச்ச ஜோடி இந்த ஜென்மத்துல மட்டும் இல்ல 7 ஜென்மத்திலையும் சந்தோஷமா இருப்பாங்க. நீங்க கரெக்டா சொன்னீங்கப்பா. பிரீத்தி அந்த கெச்சப் பாட்டில் பாஸ் பண்ண ப்ளீஸ். எடுத்துக்கூட. வெரி குட். தேங்க்யூ சொல்லணும்ல. சொல். நான் தான் தேங்க்யூ சொல்லணும். எனக்கு கெச்சப் பாட்டில் எடுத்துல. என்னை விட்டுட்டு எங்க போற பிரீத்தி? பிரீத்தி எனக்கு ஜூஸ் கொண்டு வா. என்ன அப்படி பாக்குறீங்க? என்னாச்சு? நான் சந்தேகப்பட்ட மாதிரி இவங்க 2 பேருக்குள்ள ஏதாவது இருக்குமோ? எல்லாரும் முன்னாடியும் அவன் இப்படி நடந்துக்கிறான். இவன் மறுபடியும் எல்லார் முன்னாடியும் மோதிரத்தை கழட்டிட போறான். சரி, உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம் சொல்லணும். அது வந்து என்னன்னா, பிரீத்தி பரத் கல்யாணத்துக்கு அப்புறம் தண்ணி எடுத்து குடி. ரிஷி கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுப்பா. தொண்டையில ஏதோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு. ஒரு நிமிஷம். ரிஷி ரிஷி என்ன ஆச்சுப்பா? ஒரு நிமிஷம் இரு ஒரு நிமிஷம் இரு. சரியாயிடும் ஒண்ணு இல்ல. டேட் போதும் அடிக்காதீங்க. அண்ணன் பலவீனமாயிட்டான்னு இஷ்டத்துக்கு அடிக்கிறீங்க. ஆனா ஒண்ணு இல்ல. மனோ, இது விளையாடுற நேரமா? மாம் எப்ப பார்த்தாலும் இவனுக்கு விளையாட்டு தான். ஒரு நிமிஷம். ஒண்ணு இல்ல சரியாயிடும். இந்த ஜூஸ் குடி. இந்தாப்பா குடி. அண்ணா ஒண்ணு இல்ல. ஜூஸ் குடி. பாத்து பாத்ரூம்க்கு கூட்டிட்டு போங்க. போ. பாத்து சீக்கிரம். மெதுவா கூட்டிட்டு போங்க. பாத்து. நீ பாத்துடா, ஒண்ணும் ஆகாது. தலை சுத்துது. ரிஷி இவனுக்கு என்ன ஆச்சு? ஒண்ணு இல்ல. ரிஷினா வாட்? அண்ணன் அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கியா? இடியட். அவன் சும்மா நாடக மாட்டான். அண்ணன் உண்மையிலேயே இருமிக்கிட்டு இருக்காங்க பாரு. உனக்கு கண்ணு தெரியலையா? அங்க பிரீத்தி இருக்கால? ஆமா. அப்ப ஆக்டிங் பண்றானா? அண்ணனுக்கு ஆக்டிங் நம்பர் 1 அவார்ட் கொடுத்தா நல்லா இருக்கும். எல்லாரும் டிவிக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க, அண்ணன் பொண்ணுக்காக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காரு. மைண்ட் ப்ளோயிங். சூப்பர். பாத்து ரிஷி, மெதுவா. ஒரு நிமிஷம். ரிஷி இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நீ போ. போலாமா? வெளியில எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. வா போலாம். போய் எல்லாரையும் உட்கார சொல்லு. என்ன
என்னன்னா நீ போய் என்னோட உயிரை காப்பாத்தினேன்னு சொல்லு. நீ மட்டும் இன்னைக்கு இல்லைன்னா நான் செத்தே போயிருப்பேன். போய் எல்லாருக்கிட்டையும் நீ தான் என் உயிரை காப்பாத்தினேன்னு சொல்லு. நீ போ, நான் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். நான் உடனே போய் சொல்றேன். என் கோடீஸ்வரன் புருஷனை எப்படி காப்பாத்துறேன்னு சொன்னா எல்லாரும் சந்தோஷப்படுவாங்க. நான் வாமிட் பண்ற மாதிரி பண்ணப்ப நீ ஏன் நகரவே இல்லை? ஏன் பிரீத்தி? ஒருவேளை நான் மட்டும் வாமிட் பண்ணிருந்தேன்னா அது கண்டிப்பா உன்னோட ட்ரெஸ்ல பட்டிருக்கும். ஸோ உன் குரலோட பட்டன் உன் கையில தான் இருக்கா? உன் கையை விடுற வரைக்கும் நீ பேசவே மாட்டியா? அது வந்து நான் உனக்காக எனக்காகன்னு எனக்கு தெரியும். ஆமா பிரீத்தி, எனக்கு நல்லா தெரியும். எனக்காக தான். எனக்கு ஒன்றும் ஆகலை பிரீத்தி. ஒரு வேளை எனக்கு ஏதாவது ஆயிருந்தா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்றதை பார்க்கணும்னு நினைச்சேன். அதான் இப்படி பண்ண. ஆமா பிரீத்தி, அது மட்டும் இல்லாம காலையிலேருந்து நம்ம 2 பேரும் பேசவே இல்லையே. அதுக்காக தான் நான் இப்படி பண்ணேன். கொஞ்சம் ஆக்டிங். சரி, நீ ஆக்டிங் எப்படி இருந்தது? உனக்கு என்ன பைத்தியமா? உனக்கு என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் என் உயிரை நின்னுச்சு. நான் வாமிட் பண்றேன்னு தெரிஞ்சு நீ ஏன் தள்ளி போல? என் மேல உனக்கு எதுக்கு அவ்வளோ அக்கறை? ஆக்சுவலி நான் உனக்கு என்ன சொந்தம்? பாப்பா வா, வந்து உக்காரு. நான் உனக்கு ரொட்டியை பிச்சு பிச்சு சின்னதா ஊட்டி விடுறேன். அப்புறம் உன் தொண்டையில மாட்டாது. வாப்பா. அத்தை, ரிஷி ஒன்னும் குழந்தை இல்ல, அவனுக்கு பிச்சு பிச்சு நீங்க ஊட்டி விடுறதுக்கு. ஏ, உனக்கு உடம்பு சரியில்லாதப்ப உனக்கு நான் பிச்சு பிச்சு தானே ஊட்டி விடுவேன். உனக்கு ஞாபகம் இல்லையா? எனக்கு அப்படி எதுவும் ஞாபகத்துல இல்லையே. இங்க பாருங்க, உங்க பாசம் அக்கறை எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. இப்போ நிம்மதியா உட்கார்ந்து டிஃபன் சாப்பிடலாம். என்ன பேச்சு பேசுறீங்க நீங்க? யார் நிம்மதி இல்லாம இருக்கா? என்னம்மா சின்ன விஷயத்துக்கு போய் இவ்வளவு கோவமா பேசுற? நிம்மதியா சாப்பிடணும்னு சொன்னது எல்லாரையும் தான். நல்ல வேளை ரிஷி தப்பிச்சிட்டான். நான் என்ன சொல்ல வந்தேன்னா ரிஷிக்கு சரியாயிடுச்சு. நான் சொல்லணும்னு நினைச்ச சந்தோஷமான விஷயத்தை இப்ப சொல்றேன். பிரீத்திக்கும் பரத்துக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. எப்போன்னு சொல்லான்னு இருக்கும்போது திடீர்னு ரிஷிக்கு இருமல் வந்துடுச்சு. அதை இப்ப சொல்லிடுறேன். இன்னைக்கு சாயந்தரம் தான் கல்யாணத்தை ஃபிக்ஸ் பண்ணிருக்கோம். அதனால இப்ப இருந்தே எல்லாரும் சீக்கிரமா ரெடியாக ஆரம்பிச்சுடுங்க. எல்லாரும் இப்போ இருந்து ரெடியாக ஆரம்பிச்சாதான் சாயங்காலம் கரெக்ட் டைம்க்கு வர முடியும். இவங்க 2 பேரும் என்னமோ பண்றாங்க. அது யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது. ஆமா, எதுக்காக இவ்வளவு சீக்கிரம்? ஏன் அவங்க கல்யாணத்துக்கு இவ்வளவு அவசரப்படுற? அது வந்து ஆண்டி என்னன்னா, ஐயர் இன்னைக்கு சாயங்காலமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இல்லாம பரத் வீட்ல இருந்து ஃபோன் பண்ணி இன்னைக்கு கல்யாணம் வைக்கிறதுல ப்ராப்ளம் இல்லையான்னு கேட்டாங்க. நாங்க வேற பொண்ணு வீட்டுக்காரங்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாம நல்ல விஷயம் தானே, 2 பேருக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆடும். என்ன சொல்றீங்க? எக்ஸ்கியூஸ் மீ. இங்க பாரு பிரீத்தி, உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம் தானே? உனக்கு பையனை பிடிச்சிருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. சம்மந்தி, கல்யாணம்னு வந்துட்டா எல்லா பொண்ணுங்களுக்கும் பயம் வந்துடும். இவளுக்கும் அந்த பயம் தான் வந்திருக்கு. நீங்களே சொல்லுங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கும் போது உங்களுக்கு பயமா இருந்துச்சா இல்லையா? சொல்லுங்க சொல்லுங்க. இவளுக்கு கூட தான் நிச்சயதார்த்தம் நடந்துச்சு. ஆனா இவ முகத்துல எந்த பதட்டமும் இல்லையே. எனக்கு சின்ன வயசுல இருந்து ரிஷிய தெரியும்ல. எங்களுக்கு தான் சின்ன வயசுலயே நிச்சயம் ஆயிடுச்சு. நான் எதுக்கு பயப்படணும்? அதுவும் உண்மைதான். எனக்கு இவ சின்ன வயசா தெரியல, விஷ பாம்பு மாதிரி தெரியுறா. Yeah.
அண்ணா இப்படி உட்கார்றதுனால ஒன்றும் ஆயிராது. ஏதாவது ஒன்று செய்யணும். ஆமாண்டா, ஏதாவது ஒன்று பண்ணணும். நான் என்ன பண்ணாலும் அந்த ஆண்டி இருக்காங்களே எல்லாத்தையும் கெடுத்து விட்டுறாங்க. ஐம் ஷூர் இன்னைக்கு விஷயம் கூட அவங்க தான் பிளான் பண்ணிருக்காங்க. வர்ற கோவத்துக்கு அப்படியே பலர்னு அரையணும் போல இருக்கு. என்ன பண்றதுன்னே தெரியலடா. அந்த ஃபங்க்ஷனை எப்படா நிறுத்துறது? அந்த வாணியை ஒரு வழி பண்ணிடணும். நீ ஏதாவது செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திருப்பா. பாட்டி, நீங்க தான் இந்த வீட்ல எல்லாரோட விட பெரியவங்க. நீங்களே நிறுத்திடுங்க. ஆமா பாட்டி. அம்மா கிட்ட போய் சொல்லுங்க அண்ணனுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு. ஆமாமா பாட்டி ப்ளீஸ். நான் உங்க அம்மா கிட்ட பேசினா நானே சாவ தேடி போற மாதிரி, அப்புறம் என்னை வீட்டை விட்டே துரத்திடுவா. இந்த வயசான காலத்துல நான் எங்க போவேன்? ஒருவேளை அவ என்ன கொன்னாலும் கொன்னுருவா. அதுக்கப்புறமா நீங்க சொல்லுவீங்க எங்களுக்கு ஒரு காலத்துல பாட்டி இருந்தாங்கன்னு. அப்ப நீங்க சும்மா பேருக்கு தான் பெரியவங்க. போங்க, நான் உங்க கூட பேசவே மாட்டேன். ஏ ரிஷி, இங்க பாரு. எதுவா இருந்தாலும் நீ தான் பண்ணணும். பட் ரிமெம்பர் ஒன் திங், நீ தோக்கவே கூடாது. முயற்சி விட்டுறாத. எஸ் அண்ணா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும்னா. ரிஷி, நீ இந்த பாட்டி கையால பால் குடிச்சது உண்மையா இருந்தா முதல்ல போய் பிரீத்தியை பரத்துக்கிட்ட இருந்து காப்பாத்து. அவளோட ரியல் ஹீரோவா ஆயிடுப்பா. அப்படியா? என்ன நடந்தாலும் சரி பாட்டி, பிரீத்தியோட வாழ்க்கைக்குள்ள வரத்துக்கு இரத்தன் எவனும் வரக்கூடாது. அண்ணா, ஐடியா கிடைச்சிருச்சா? ரியலி பிளான் என்னன்னா நீ ஒண்ணு பண்ண. என்ன? பா, நான் சொல்றேன். வர கண்டிப்பா ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. பிரீத்தி, எனக்கு போட்டு வச்சு விடு. நான் போராட்டத்துக்கு போறேன். உனக்கு உடம்பு எதுவும் சரியில்லையா? எது சரியில்லையோ அதை நான் சரி பண்ண போறேன். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன், உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் வர விட மாட்டேன்னு. அந்த சத்தியத்தை நிறைவேற்ற போறேன். எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ கவலைப்படாத. எனக்காக வெயிட் பண்ண. இன்னொரு விஷயம், இன்னைக்கு நான் ஜெயிக்க போறது நம்ம வாழ்க்கைக்காக. போராட போறானா? என்ன யார்கிட்ட இருந்து காப்பாத்த போறான்? இந்த ரிஷி யாரை பத்தி பேசுனா? இவரு எங்க போயிட்டாரு? ஏன்பா, அங்கிள பாத்தியா? ஐயோ, என் புருஷனை தான் கேக்குறேன். இல்ல. போன் பண்ணி பாப்போம். ஆண்டி, நீங்க என்னென்ன பிளான் போடுறீங்கன்னு பாக்குறேன். இன்னைக்கு நான் உங்களை விட போறதில்ல ஆண்டி. உங்க பிளான் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வர வர அவருக்கு பைத்தியம் முத்தி போச்சு போல. எங்க போய் தொலைஞ்சாரு? எப்படி ஃப்ளர்ட் பண்றான் பாரு, ஃப்ராட். சித்தியை கூட விட மாட்டேங்கிறான். சரியான பொம்பளை பொறுக்கி. மனோ, நான் உனக்கு ஒரு சஜஷன் சொல்லவா? என் பொண்ணு காலேஜ் படிச்சான்னு சொன்னல, நீ அங்க போயிடு. நீ அங்க போய் பார்த்தா உனக்கு வெரைட்டியா பொண்ணுங்க நிறைய கிடைப்பாங்க. என்ன சொல்ற? வாணி, என்ன இவ்ளோ மிஸ் கால் கொடுத்துருக்க? என்ன விஷயம்? எங்க போயிட்டீங்க? முதல்ல இந்த தட்டை எடுத்துட்டு போய் மாப்பிள்ளை வீட்ல கொடுத்துட்டு வாங்க. நம்ம வீட்டு சார்பா உங்களுக்கு கொடுக்கணும். அங்க ஸ்வீட் கடை பக்கத்துல இருக்குமே, அங்க தானே? ஆமாமா, அதுக்கு பக்கத்து தெரு. அங்கிள் பாரத் வீட்டுக்கு போறாரு, ஏதோ தட்டு கொடுக்கறதுக்காக. நான் அந்த பக்கம் தான் போறேன்னு அந்த மரமனை கிட்ட சொல்லு. அந்த தட்டை நானே எடுத்துட்டு போறேன்னு சொல்லு. நான் எங்க போறேன்னா, நான் இன்னைக்கு வீட்ல தான் இருக்கேன். நான் சொல்றதை மட்டும் செய், அந்த ஆளை விட்டுறாத. எங்கனா வேடிக்கை பார்த்து நிக்காதீங்க, சீக்கிரமா போய் கொடுத்துட்டு வாங்க. சரியா? அங்கிள், அது என்னன்னா, நீங்க போகணும்னு நினைக்கிற வழியா தான் நானும் போக போறேன். அப்படின்னா பாரத் வீட்ல நானே இதை கொடுத்துறேன். இல்ல வாணி என்னதான் கொண்டு போய் கொடுக்க சொன்னா? ஒருவேளை அவளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா? நீங்க எல்லா வேலையும் ஆண்டி கிட்ட சொல்லி தான் செய்வீங்க. பாத்ரூம் போகிறதுக்கு கூட. இல்ல. ஐயோ அங்கிள், நீங்க ஆம்பளை மாதிரி நடந்துப்பீங்கன்னு நினைச்சேன். ஆனா நீங்க ஒரு அடிமையா தான் இருக்கீங்க. எனிவேஸ், இதை நீங்களே கொடுத்துருங்க, நான் கிளம்புறேன். ஒரு நிமிஷம் பா, நான் ஆம்பளை தான். இந்தா, நீ எடுத்துட்டு போ, கொண்டு போய் கொடு. இதெல்லாம் ஒரு விஷயமா? வாணிய நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா நான் கொண்டு போய் கொடுத்துறேன். உன்னை தேடி வந்து மும்பை வெயிலுக்கு உன்னோட வெற்றி கரைஞ்ச போயிட போகுது. லூசத்தனமா பேசுறத நிறுத்து. நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய். அண்ணா, நீ பிளான் என்னன்னு சொல்லு. பிளானா?
பரத்தோட பாஸ்ட் லவ்வரை கொண்டு வந்து நிறுத்தி அவனோட ஃபியூச்சரை கட் பண்ண போறேன். சரி, அதுக்கு என்னன்னா செய்யணும்? பிரீத்தியோட வாழ்க்கையில இருந்து அந்த பரத்தை பிரிச்சிடு. வா, அந்த பரத்துக்கு ஜெய். எதுக்கு பரத்துக்கு ஜெய் சொல்றேன்? இல்லனா நான் சாமியை வேண்டேன். பாட்டி அடிக்கடி சொல்லுவாங்க, ஒரு அரக்கனை அழிக்க போகும்போது கடவுளை வேண்டிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. அதான் அப்படி சொன்னேன். சரி வா போலாம். ரிஷி, பிரதர், உங்க அண்ணி பாய் சொல்றா பாரு. நீயும் பாய் சொல்லு. பாய் அண்ணி, பாய். இந்த ரிஷி என்ன செய்ய போறான்னு தெரியலையே. அண்ணா அண்ணா அண்ணா, ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருண்ணா. வேற எந்த வழியுமே இல்லையா? உள்ள போறதுக்கு இதாண்டா வழி. அண்ணா, நேத்து ராத்திரி என்கிட்ட ஒரு ஸ்டோரி சொன்னேன்ல, அதை வச்சு பார்க்கும்போது பரத் உன் மேல ரொம்ப கோவமா இருப்பான். கோவத்துல ஏதாவது ஒண்ணு பண்ணிட போறானா? அவனு மட்டும் தான் கோவம் வருமா? எனக்கு கோவம் வராதா? பிரீத்தி பாப்பால, அப்போ என்ன பண்ண போறேன்னு பாரு. அப்ப எல்லாம் புரியும். அண்ணா, ஒருவேளை அவன் கோவம் தணிஞ்சிருந்தா என்ன நான் பண்றது? அப்படின்னா அப்ப நான் எமோஷனலா மன்னிப்பு கேட்பேன். உனக்கு தெரியுமா, சில நேரங்கள்ல குதிரையிலையும் பொதி சுமப்பாங்க. குதிரையில கழுத கழுத. ஆமாண்டா, அந்த கழுதையை பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். இப்ப வீட்டுக்குள்ள எப்படி போறது? ஸ்டூபிட். அவன் ஜிம் பாடியா இருந்தா என்னடா? நானும் எத்தனை பேருக்கு தண்ணி காமிச்சிருக்கேன் பாக்ஸிங்ல. ஞாபகம் இருக்குல்ல? அதுக்குள்ள எல்லாத்தையும் மறந்துட்டியா? விடாத, நல்லா சாத்துனா. இன்னைக்கு அந்த பரத்தோட கதி. வணக்கம் ஆண்டி. வணக்கம் தம்பி. நாங்க இதை கொடுக்கறதுக்காக வந்தோம். கிஃப்ட். கிஃப்ட். ஓ, வாங்க உள்ள வாங்க. வாங்க வாங்க. சாவித்திரி யாரு? பொண்ணு வீட்டுக்காரங்க. வணக்கம் அங்கிள். வணக்கம். என்னங்க கிஃப்ட்? உட்காருங்க. உட்காருங்க தம்பி. மன்னிச்சிருங்க தம்பி. பொண்ணு பாக்குறது, நிச்சயதார்த்தம்னு எல்லாமே டக்கு டக்குன்னு முடிஞ்சிடுச்சு. அங்க நிறைய பேரை பார்த்தனா, அதனால முகம் டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல. ஆண்டி, என் பேர் மனோ. வணக்கம். அப்படியா? ஆமா, பிரீத்திக்கு நீங்க என்ன வேணும்? நான் பிரீத்தியோட புருஷன். ஐயோ, நீங்க ரெண்டு பேரும் ஏன் ஷாக் ஆயிட்டீங்க? அண்ணா என்ன சொன்னானா, அனுக்கு வருங்கால புருஷன்னு சொன்னா. உங்க காதல பிரீத்தின்னு விழுந்துச்சு, ரைட்? ஆமா தம்பி. ஆமாமா, சில நேரங்கள்ல அனு பிரீத்தி ஒரே மாதிரி இருக்கும். ஆமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சரி, இத ஆண்டி கொடுத்தாங்க. அட, நீங்க எப்ப பார்த்தாலும் ஷாக் மேல ஷாக்கா கொடுக்குறீங்க. நேத்து ராத்திரி திடீர்னு வாணி வந்து அவங்க சார்பா ஒரு பெரிய ஷாக் கொடுத்துட்டு போனாங்க. இப்ப நீங்க வந்திருக்கீங்க. கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போடாம சீக்கிரமா முடிச்சிடலாம். நான் சொல்றது சரிதானே? நம்ம ஆண்டி. பை தி வே அங்கிள், பரத் எங்க காணோம்? ஏதாவது பொண்ணு பார்க்க போயிருக்கானா? அது இல்லப்பா, இப்பதான் தூங்கி எந்திரிச்சான். இவ்ளோ நேரம் தூங்குறானா? இல்லப்பா, அவன் இன்னைக்கு தான் கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சான். இல்லன்னா ரொம்ப சீக்கிரம் எந்திரிச்சிடுவான். எந்திரிச்ச உடனே சேவ் பண்ணணும், குளிக்கணும், இந்த வேலையெல்லாம் இருக்குல்ல இல்லையா? ஆமா, பிரஷ் பண்ணணும், ஷேவ் பண்ணணும். அதுக்குள்ள நீங்க ரெண்டு பேரும் டிஃபன் ஏதாவது சாப்பிடுங்க. இல்ல நாங்க ரெண்டு பேரும். இல்ல, எனக்கு பயங்கரமா பசிக்குது. ஏதாவது கொடுங்களேன். அண்ணா, காலையில பரோட்டா. ஓகே, பரோட்டாவே கொடுங்க. ரொம்ப பசிக்குது. கண்டிப்பா இப்பவே செஞ்சு கொண்டு வரேன்ப்பா. ஆண்டி, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு பக்காவா சாலட் பண்ணி எனக்கு கொடுங்க. சரி சரி, நீ சொன்ன எல்லாமே இப்பவே செஞ்சு கொண்டு வந்துடுறேன். அப்படியே எனக்கு ஒரு காஃபி போட்டு எடுத்துருவாங்க. எனக்கு ஜூஸ். என்ன ஜூஸ்? என்னடா? ஆரஞ்சு இருக்குல்ல, ஆரஞ்சு ஜூஸ். ஆப்பிள், ஸ்ட்ராபெரி, ஆத்திப்பழம், வாழைப்பழம். அட, எல்லாமே இருக்குப்பா. அண்ணா வீட்ல ஃப்ரூட் ஷாப்பே வச்சிருக்காங்க. பாவக்காய் இல்ல, பாவக்காய் இல்ல. அப்ப பாவக்காய் ஜூஸே கொடுங்க. ஆமா, அண்ணனுக்கு பாவக்காய் ரொம்ப பிடிக்கும். பாவக்காய் ஜூஸ் தான் உனக்கு பிடிக்கும்னு நீ முதல்ல என்கிட்ட சொல்லிருக்கலாமே. டைரக்டா சொல்லலாம், இன்டைரக்டா சொல்றேன்ல. இங்க பாருங்க, சொல்லு. நீங்க சீக்கிரமா போய் மார்க்கெட்ல பாவக்காய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள சுட பரோட்டா செஞ்சுடுறேன். நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். சீக்கிரம் போயிட்டு வந்துருங்க. நீங்க உண்மையிலேயே எங்களை ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறீங்க. மாப்பிள்ளை வீட்டுல இப்படி பண்றது அதிசயமா இருக்கு. இல்லப்பா, நீங்க வந்தது எங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அங்கிள், நீங்க கிளம்பி போலாம்ல? போங்க போங்க. சரிப்பா, சரி கிளம்புறேன். ஆண்டி, இங்க பாருங்க, பொறுமையா பண்ணுங்க. அவசரத்துல கையை சுட்டுக்க போறீங்க. அண்ணா, என்ன பண்ண போற? எதுவும் பேசாத, என் பின்னாடியே வா. எங்க? பரத் கிட்ட. அவன் ஷேவ் பண்ணிட்டு இருக்கான். போலவா? ஆமா குட்டி, டாடி சீக்கிரமா ஊருக்கு வந்துடுறேன். ஐ மிஸ் யூ. அப்பா, உனக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்றேன். ஐ லவ் யூ. பை.
இங்க என்ன நடக்குது? என்ன நடக்குது? எனக்கு நல்லா தெரியும். ரிஷி உங்க 2 பேர்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கிச்சன்ல என்ன பார்க்க வந்தான். வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருந்தான். நான் போராட போறேன், உன்னை காப்பாத்த சத்தியத்தை நிறைவேற்ற போறேன்னு. அவங்க 2 பேரும் எதுக்காக அங்க போயிருக்காங்க? எங்க போய்? பரத் வீட்டுக்கு போய். எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு பரத் மேல கவலையா இல்ல ரிஷி மேல கவலையா? ரிஷி பரத். குட். நீ பரத்தை பத்தி மட்டும் கவலைப்படு. ரிஷியை யாரும் எதுவும் பண்ண முடியாது. இன்ஃபேக்ட் உன்னோட பரத் ரிஷியை ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்டான். என்ன வேணாலும் நடக்கலாம் உன்னோட பரத்துக்கு. அப்படின்னா ரிஷி என்ன பண்ண போயிருக்கான்? நீ அதெல்லாம் விட்டு தள்ள. முதல்ல நீ சொல்லு, நீ என்ன பண்ண போற? மரத்தை கட்டிக்க போறியா? இங்க பாரு, அந்த பையன் உனக்கு பொருத்தமானவனே கிடையாது. இதே தான் ரிஷியும் சொன்னான். அவன் சொன்னதுல எந்த தப்பும் இல்லை. ஓகே, யோசி. பிரீத்தி, வா, உன் அம்மா கூப்பிடுறாங்க. வா போலாம். ரிஷி ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் அவர் ரூமுக்கு போகல. ரிஷி இல்ல, ரிஷியோட தம்பியை பார்க்க போனேன்னு சொல்ற அதானே? நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். ரிஷி கூட இருக்கிறவங்களால மடக்கி உன்னையும் அந்த ரிஷியை சேர்த்து வைக்கிறதுக்கு ட்ரை பண்றியா? உனக்கு பரத்தோட தான் கல்யாணம் ஆகும். அவங்க கிட்ட நீ என்ன சொன்னாலும் உன்னை நம்பவே மாட்டாங்க. நான் எதுக்காக அங்க போனா? அவன் எப்படி இருக்கா, எங்க போனான்னு கேக்குறதுக்கு தானே. விசாரிக்கணும்னா பரத்தை பத்தி விசாரி, ரிஷிய பத்தி கேட்காத. இங்க பாரு, நீ மறுபடியும் யுவராஜ் ரூமுக்கு போக மாட்டல? இல்ல. ஓகே. யார் அந்த பொண்ணு? எந்த பொண்ணு? இவ்வளோ ட்ராமா பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளோ நேரம் உன் கூட இருந்தாலே அந்த பொண்ணு. சொல்லு. சலோனி. பாத்தியா பிரீத்தி, இங்க ஒரு பொண்ணு இருந்திருக்கா. அவ பேரு சலோனி, இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட். நல்ல வேளை ரிஷி அதோட அந்த விஷயத்தை விட்டான். இல்லைன்னா எனக்கு வந்த கோவத்துக்கு என்ன பண்ணிருப்பேன்னு தெரியாது. கூடி வந்த நேரத்துல கல்யாணமே நின்று போயிடும். பாத்ரூம்ல இருக்கா? மெதுவா பேசுடா, மெதுவா பேசு. அண்ணா பரத் பாத்ரூம்ல இருக்கான். அண்ணா நீ தானே சொன்ன அவன் ஷேவிங் பண்ணிட்டு இருக்கிறப்போ அவனை பாத்ரூம்ல வச்சு லாக் பண்ணிடலான்னு. ஸ்டூபிட், அவனோட 6 பேக்ஸை பார்க்க நாம இங்க வரல. நாம அந்த பரத் விஷயத்துல ஒரு பஞ்ச் பண்ணணும். நாம அவனை பத்தி ஏதாவது சொன்னா அவன் பயந்து ஓடிடணும். அப்படின்னா நாம அவனுக்கு எதிராக ஏதாவது சாட்சியை திரட்டி ஆகணும். எப்படியாவது ப்ரூஃபை கலெக்ட் பண்ணணும். கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா ப்ரோ. ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் அஃபேர் இருந்தா கண்டிப்பா அவங்க கிட்ட ஏதாவது ஒரு டர்ட்டி பிக்சர்ஸ், ஐ மீன் ஒரு கார்டோ லெட்டரோ இல்ல போட்டோவோ. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. ஆனா நாம விடக்கூடாது. சீக்கிரமா இந்த ரூம் மொத்தத்தையும் நல்லா அலசி பார்க்கலாம். கண்டிப்பா ஏதாவது கிடைக்கும். சீக்கிரம் நீ இந்த போ. என்ன சத்தம்? என் ரூமுக்கு யார் வந்திருப்பாங்க? அம்மா, நீங்களா ரூமுக்கு வந்திருக்கீங்க? ஆமாப்பா. ஆமா, என் ஷர்ட்டை கொஞ்சம் எடுத்து தரீங்களா ப்ளீஸ்? ஷர்ட் ஒன் மை ஷர்ட். இப்போ அண்ட வேற கிழிச்சிருந்தா. என்ன இந்த சின்ன போனுக்குள்ள நிறைய சீக்ரெட். செக் பண்ணு. damn it, பாஸ்வேர்ட் கேக்குதுடா. பரத் ஆமா, அன்னைக்கு இவன் கூட ஒருத்தன் தானே, சந்தோஷ். அவன் பேர் போடுப்பா. அந்த பேரும் இல்லையாண்டா. அண்ணா பிரீத்தின்னு டைப் பண்ண. பிரீத்தி மட்டும் இருந்துச்சு அவனை எனக்கு ஒரு வழி பண்ணிடுவேன். அண்ணா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ முதல்ல டைப் பண்ணு ப்ளீஸ். சீக்கிரம்ண்ணா. பிரீத்தி இல்ல. அட சரி,
என்கிட்ட கொடு, நான் ட்ரை பண்றேன். பரத் சரியான இடியட்ரா. பாஸ்வேர்டு போட்டா சொல்ல மாட்டானா? அண்ணா லாஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இதுக்கப்புறம் நம்ம ராங் பாஸ்வேர்ட் போட்டோம்னா ஃபோன் லாக் ஆயிடும். உள்ள இருக்கிற எல்லா ப்ரூஃப்மே டெலீட் ஆயிடும். அதுக்கப்புறம் இரு நிமிஷம். அந்த பொண்ணு சலோனி. டைப் பண்ணு. சலோனி. ஷோர்? சலோனி டெட் ஷோ. ஓகே. சூப்பர் சூப்பர் சூப்பர்ண்ணா. போடுறா பரத்தோட வண்டவாளம். ஓ மை காட் அண்ணா, இவன் கதை கந்தலாயிருச்சே. இந்த பரத்துக்கு நான் எப்படி தண்ணி காட்ட போறேன்னு பாரு. பரத் இன்னைக்கு காலி. இந்த டர்ட்டி பிக்சர்ஸை நான் வீட்ல எல்லாருக்கும் காட்டினதும் கல்யாணத்தை உடனே கேன்சல் பண்ணிடுவாங்க. போனையாவது விட்டு வை. உனக்கு ஒன்றும் புரியாதுடா பிரதர். இந்த டர்ட்டி பிக்சர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே என் ஃபோனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த வரத்தை அண்ணா அண்ணா பரத் பரத் காலிடா. அண்ணா பின்னாடில இருந்து பரத் காலிடா. அண்ணா பரத் நம்ம பின்னாடி. இந்த ரிஷி எங்க போனா? மாவா அவனே நெத்தில வச்சுக்கிட்டு ஏதோ போராட போறேன்னு சொன்னா. கடவுளே, அவன் எப்பவுமே அவனை கவனிச்சுக்க மாட்டான். நீங்க தான் அவனை பாத்துக்கணும். சாரி, தெரியாம தான் கல்யாணமே பண்றாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, பாரு உன் கல்யாணத்துக்காக நான் வேலை செஞ்சு என் உடம்புல பயங்கரமா வலிக்குது. ப்ளீஸ் நீ இத கொஞ்சம் கிச்சன்ல வச்சிடுறியா? சரி, நான் போய் உனக்கு மருந்து எடுத்துட்டு வரேன். இல்ல நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாயிடும். ஒருவேளை என்னால முடியலனாலும் உன்னோட கல்யாணத்துக்காக இந்த கல்யாண வேலையெல்லாம் நான் செஞ்சுதானே ஆகணும். நீ எனக்கு உதவி. ஐம் so சாரி. இன்னைக்கு உனக்கு கல்யாணம். நான் ஒருத்தி பாத்தியா, உடம்பு சரியில்லாதனால என்ன பேசுறேனே தெரியல. ஏன் அப்படிலாம் சொல்ற? சுபா எனக்கு எப்படியோ அந்த மாதிரி தான் நீயும். இது நீ என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. அப்போ ஓகே, நீ இவ்வளவு தூரம் சொல்றப்போ நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஐயோ, எவ்ளோ நகை இருக்கு, எது போடுறதுனே தெரியல. இத பாக்குற எல்லாரும் வாய் அடைச்சு போயிடணும். நான் மகாராணி போல இருக்கணும். இது ஒண்ணு அவ்வளவு நல்லா இல்ல, இது நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கும். வந்துட்டியா ஸ்னேகா? நான் உன்னை பத்தி தான் இப்ப யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன யோசிச்சேன்னு தெரியுமா? அது என்னன்னா, இன்னைக்கு கல்யாணத்துல அம்மா பொண்ணை விட ரொம்ப அழகா இருந்தா. நீ உன்னையே அறியாம வெக்கத்துல தலை குனிஞ்சிடுவல, அப்படிதானே? சரி, ஒரு விஷயம் சொல்லு, நான் எது போட்டுக்க? இது நல்லா இருக்கா? ஏதாவது போட்டுக்கோ. இப்படி சொல்லிட்டேன். Dress சூப்பரா இருக்கு, நகை நல்லா இல்லனா எப்படி? என்னாச்சு? அம்மா, நான் ரிஷி கிட்ட பேசணும். ரிஷி கிட்ட பேசறத விட்டுட்டு அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகணும்னு யோசி. அவனை எப்படியாவது உன் பக்கத்துல கொண்டு வர யோசி. ஏன் மம்மி, நீ அப்பாவை எப்படி மடக்குன? ஐயோ, எங்க கதையில எல்லாமே தலைகீழ. உங்க அப்பாவை நான் எங்க போய் மடக்குனேன்? உங்க அப்பா தான் என்ன வந்து மடக்குனாரு. யூ நோ வாட் மம்மி, நான் ரிஷி கிட்ட பேசினா நான் எல்லாமே சொல்லிடுறேன். என்கிட்ட இருக்கிற ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் பாரு, அனுவ மறந்துடுவா. இல்லையாம்மா? ஆமா 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 ஆமா. அப்புறம் இந்த விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அவன் கிட்ட ஃபீலிங்ஸ சொல்லிட்டு இருக்கும்போது கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்திடு, புரியுதா? அவன் வீட்ல இருந்தா தானே கதவு ஜன்னல்லாம் என்னால சாத்த முடியும். அவன் கண்டிப்பா அந்த அணுவை தான் பார்க்க போயிருப்பான். இல்ல அணு கிச்சன்ல தான் இருக்கா. அப்போ குடுத்துட்டு வந்துட்டீங்களா? அவங்களுக்கு பிடிச்சிருக்கா? எங்க பாரு, உன் கல்யாணம் நல்லா நடக்கணும்னு நான் பரத் வீட்டுக்கு பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் அனுப்பி வச்சிருக்கேன். என்னங்க, அவங்களும் ரிட்டர்ன் நமக்கு ஏதாவது கொடுத்துருப்பாங்களே? எங்க நான் சொன்னேன்னு வச்சுக்க, நீ நம்பவே மாட்ட. உண்மையாவா? சரி சொல்லுங்க, என்ன கொடுத்தாங்க? என்ன நகை? சீக்கிரம் சொல்லுங்க. வைரமா தங்கமா? அது எனக்கு பிடிச்சதுன்னா அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன், நானே அமுக்கிடுவேன். சொல்லுங்க, என்ன கொடுத்தாங்க? 40 ரூபாய். சி, 40 ரூபாய் ஆரமா? ரோட்ல விப்பாங்களே அதுவா? வீட்டுக்கு வந்த லட்சுமி அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. அட, 40 ரூபாய் நான் மிச்சம் பண்ணிருக்கேன். எப்படின்னு சொல்லு. நான் பரத் வீட்டுக்கு போகவே இல்லை. மனோவை பார்த்தேன். அவன் சொன்னா, அங்கிள்
நான் அந்த பக்கமா தான் போறேன், இந்த தட்டை நானே கொண்டு போய் கொடுத்துடுறேன்னு சொன்னான். சரின்னு நானும் அவன்கிட்ட கொடுத்துட்டேன். 40 ரூபாய் மிச்சம் ஆயிடுச்சுல, 40 ரூபாய் லாபம். என்ன சொல்ற? மனு வீட்ல இல்ல. ரிஷி மனு 2 பேரும் வீட்ல இல்லையா? அப்படின்னா கல்யாணத்தை நிறுத்தறதுக்காக பரத் வீட்டுக்கு போயிருக்காங்க. ஸ்னேகா சீக்கிரம் போய் போனை கொண்டு வா போ. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கோங்க. ஸ்னேகாக்கு மட்டும் கல்யாணம் முடியட்டும், அதுக்கப்புறம் உங்களை வீட்லயே இருக்க விட மாட்டேன். டைவர்ஸ் பண்ணிடுவேன். டைவர்ஸ். நான் அப்படி என்ன பண்ணேன்? என்ன பண்ணீங்களா? ஸ்னேகா கல்யாணத்தை நடக்க விடாம பண்ணிட்டீங்க. அப்பா வெளியில போங்க, தயவு செஞ்சு வெளியில போங்க. நான் முதல்ல அவனுக்கு ஃபோன் பண்ணும். அந்த பரத் வீட்டுக்கு பிளான் எல்லாம் போயிருக்கானுங்க, அதை தடுத்தே ஆகணும். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? I'm really very sorry பரத். எதுக்காக? நான் நேத்து உங்ககிட்ட என்னென்னவோ பேசிட்டேன், அதுக்காக தான் பரத். இட்ஸ் ஓகே. இல்ல, ஆனா நீங்க 2 பேரும் என் ரூம்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அது அது நாங்க 2 பேரும் உன்னோட ஜிம் பாடி எப்படி இருக்குன்னு நேர்ல பார்க்க வந்தோம். வாவ். ஆமா, இந்த பாடிக்கு காரணமா இருந்த டம்பிள்ஸ் எங்கேயுமே காணோம். அட ஆமால, இவர் அன்னைக்கு இவருக்கு சொந்தமா ஜிம் இருக்கிறதா சொன்னார்ல. அண்ணா அன்னைக்கு சொன்னார்ல. எனிவேஸ் போலாமாண்ணா? ஏய் ஒரு நிமிஷம். என் டம்பிள்ஸை பார்த்துட்டு போங்க. என் ஜிம் பாடி எப்படி மெயின்டைன் பண்றேன்னு தெரிஞ்சுக்க வேண்டாமா? ஒரு வேலை அடிக்க போறேன்னு இன்டெரக்டா சொல்றானோ? அண்ணா எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல இருக்கு, சீக்கிரமா நான் போலாம். ஆமா எனக்கு தானே, நாங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப சுத்தமானவங்க, சின்ன குழந்தைங்க. மனோ போன். ஐயோ என்கிட்ட எந்த போனுமே இல்ல. என்கிட்ட எந்த போன்? என்ன போன் அங்கிள்? ஆமா போன் இல்லையே. என்கிட்ட எந்த போனும் இல்ல அங்கிள். எங்ககிட்ட எந்த போனும் இல்ல. இல்லப்பா, போன் இருக்கு. இல்ல அங்கிள். இல்ல இல்ல, உங்க ஆண்டி தான் போன் பண்ணிருக்காங்க. ஆண்டியா? ஆண்டிக்கு எங்க மேல ரொம்ப அக்கறை. நாங்க எங்க போனாலும் என்ன சாப்பிட்டீங்க, என்ன பண்றீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நாங்கன்னா ஆண்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஆண்டி இன்னைக்கு நம்மளை காப்பாத்திட்டாங்கன்னா. யார்கிட்ட இருந்து காப்பாத்தினாங்க? அது சொல்லு, ஒழுங்கா சொல்லு. யார்கிட்ட இருந்து காப்பாத்துனாங்க சொல்லு. சொல்லிடுவா. சொல்லு பரத், அது வந்து என்னன்னா, நாங்க என்ன பிளான் போட்டு வந்தோம்னா, நம்ம 2 பேருக்கு நடுவுல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணலாம் தான் பிளான் பண்ணோம். நம்ம ஏன் ஹாக் பண்ணி எல்லாத்தையும் மறக்க கூடாது? அங்கிள் நீங்க ஏன் கன்ஃபியூஸ் ஆறீங்க? இது ரொம்ப பெரிய பிரச்சனை, அதாவது ரொம்ப பெரிய ஸ்டோரி. பரத் உங்ககிட்ட பொறுமையா சொல்லுவாப்ல. நீ போய் ஒன்று பண்ணு. போன்ல பேசலாம். ஓகே பரத், நான் கிளம்புறேன். போன். காலங்காத்துல சரக்கு போட்டு வந்துட்டான் பாருங்க. சரி நான் போய் அவன் போய் வேலையை பார்க்கட்டும். அதாவது அவன் ஆண்டி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஆண்டி கிட்ட அவன் எதுக்கு தனியா பேசணும்? அது ஒரு பெரிய கதை. இங்க பாரு, யார்கிட்டயும் சொல்லிடாத. அது வந்து என்னன்னா, என் தம்பி பிரீத்தியோட தங்கச்சியை பார்த்தா ரொம்ப பயப்படுறான். ஆமா, அவளும் போய் இவளை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான், இவனும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான். 2 பேருக்கும் ஒரே பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. 2 பேருமே கோவத்துல இருக்காங்க. அவ எப்ப பார்த்தாலும் இவன் மூஞ்ச பேத்துருவான்னு சொல்றான். இவன் ரொம்ப பயப்படுறான். ஒரு பையன் பொண்ணை பார்த்து பயப்படுறான்னு எப்படி எல்லாரும் முன்னாடி சொல்ல முடியும்? எனக்கே புரியல, உனக்கும் புரியாதுன்னு நினைக்கிறேன். சரி போய் நீ போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா. போ. நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். போ. நீ என்ன பைத்தியக்காரன் நினைக்கிறியா? ஆனா நான் தாண்டா உன்னை பைத்தியக்காரனாக்க போறேன். பாத்துக்கிட்டே இரு. அக்கா, உன் கல்யாணத்துக்கு நீ ஏற்பாடு பண்ணிக்கிறதுக்கு 2 காரணம் தான் இருக்கும். ஒண்ணு, நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கணும், இல்ல ரொம்ப சோகமா இருக்கணும். கண்டிப்பா நீ சந்தோஷமா இருக்க மாட்ட. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு பண்ணணும்னு தோணுச்சு, அதான் நான் பண்ணேன்னு என்கிட்ட போய் மட்டும் சொல்லாத. ஏன்னா எனக்கு தெரியும் இது விஷயம் இல்லைன்னு. என்ன பிரச்சனை சொல்லுக்கா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்கா சுபா? பரத்தை நான் கல்யாணம் பண்ணிக்க போறது ரிஷிக்கு பிடிக்கலன்னு. பரத் சரியான ஆளான்னு ரிஷி அவன் மேல சந்தேகப்படுறான். பரத் இதை தப்பு பண்றதா சொல்றான். இந்த விஷயத்தை ஏன் முன்னாடியே பரத் கிட்ட அவன் கேட்டான். நானும் பரத்தும் திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருந்தப்போ, உனக்கு என் மேல ஏதாவது சந்தேகம் இருந்தா தாராளமா என் போனை செக் பண்ணிக்கோன்னு என்கிட்ட அவன் போனை கொடுத்தான். அப்படி இருக்கும்போது நான் எப்படி பரத் மேல சந்தேகப்பட முடியும்?
ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைக்கா, ரிஷி உன்னை ரொம்ப காதலிக்கிறான். அதான் உனக்கு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா ரிஷியை நினைச்சா எனக்கும் கன்ஃபியூஸ்டா தான் இருக்கு. ஐ மீன், ரிஷி உனக்கு கரெக்டானவனா இல்லையான்னு எனக்கே தெரியலக்கா. அவனை நான் பார்க்கும்போது உன் மேல அவன் எவ்வளவு பாசம் வச்சிருக்கான், உன் விஷயத்துல எவ்வளவு கேர் எடுத்துக்கிறான். ஆனா ஒரு விஷயத்த மறுக்க முடியாது, அவனுக்கும் ஸ்னேகாவுக்கும் என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு. அப்படி இருந்தா அவன் உன்னை லவ் பண்றான். இதை நினைக்கும் போது தான் என்னால அவனை நம்பவே முடியல. எனக்கும் அப்படிதான் தோணுது சுபா. அவன் என்கிட்ட பேசும்போது அவன் சொல்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்பணும்னு தோணுது. ஆனா நான் என்ன யோசிச்சாலும் எதுவும் நடக்கறதில்ல. நீ சொல்லு, உன் மனசு என்ன சொல்லுது? உனக்கு ரிஷியை பிடிச்சிருக்கா இல்ல பரத்தை பிடிச்சிருக்கா?